Hello students, இந்த வீடியோல periodicity னா என்ன அப்படினு தெரிஞ்சிக்க போறோம். இது வந்து +1 chemistryல இருக்கக்கூடிய ஒரு யூனிட். இது வந்து +1 ஸ்டூடண்ட்டும் தெரிஞ்சிக்கலாம். ஏனா போர்டு எக்ஸாம்க்கு உங்களுக்கு தேவைப்படும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்க, NEET, JEE க்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படினா உங்களுக்கும் இந்த யூனிட் வந்து ரொம்பவே முக்கியமான யூனிட். மேலும் இப்போ Pgtrb ல யூனிட் 1 ல இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இந்த periodicity அப்படின்றது வந்து. சோ எல்லாருக்கும் பொதுவான ஒரு வீடியோ தான் இது. Periodicity அப்படினா என்னன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இப்ப இருக்கிற மாடர்ன் பீரியாடிக் டேபிள் கொஞ்சம் நமக்கு ஃபெமிலியரா இருக்கணும். சோ அதுக்காக நான் ஒரு வீடியோ தனியா போட்டுருக்கேன். சோ அதோட சஜஷன் லிங்க் இப்போ உங்களுக்கு வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பீரியாடிக் டேபிள் உங்களுக்கு ஃபெமிலியரா இருந்துச்சுனா இத ஃபாலோ பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு, அதுக்காக சொல்றேன். இப்போ வந்து periodicity அப்படின்றது என்னன்னா பீரியாடிக் டேபிள்ல எலிமெண்ட்ஸை வந்து இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் நம்பர்ல அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஒரு ரெகுலர் இன்டர்வலுக்கு பிறகு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா periodicity அப்படின்னு சொல்லுவோம். the repetition of similar properties after regular interval. ஸோ இதுதான் வந்து periodicity அப்படின்னு சொல்லுவோம். இந்த periodicity வந்து இப்படி வர்றதுக்கான காரணம் என்ன, ஏன் இந்த repetition in property வந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் அதுக்கு வந்து காரணமா இருக்கும். அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 4s1, 5s1, 6s1, ஸோ அந்த மாதிரி s1 அப்படின்னு சொல்லி வந்ததுன்னா அவங்களுக்கு எல்லாம் ஒத்த பண்புகள் வந்து இருக்கும், ஒரு மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த மாதிரி s2 அந்த மாதிரி நீங்க கான்ஃபிகரேஷன் எழுதி வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் மூலமாவே அந்த எலிமெண்ட் பத்தின ஒரு சில விஷயங்கள், அதோடைய குணாதிசயம் எப்படி இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு வந்து காரணம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஒத்து இருந்ததுன்னா அவங்களோட ப்ராப்பர்ட்டியும் ஒத்து இருக்கும். ஸோ அதனால தான் ரெகுலர் இன்டர்வெல்ல வந்து ப்ராப்பர்ட்டி சிமிலரா ஒத்து போறதுக்கு காரணம். ஸோ அடுத்தது நம்ம இதுல தெரிஞ்சுக்க போறது ஒரு சில வந்து ப்ராப்பர்ட்டிஸ். அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்டாமிக் ரேடியை, அயானிக் ரேடியை, அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து கெமிக்கல் பாண்ட் வந்து ஒரு மாலிகுல் என்ன மாதிரியான பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்றதும் வந்து இதை பேஸ் பண்ணினது தான். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டாமிக் ப்ராப்பர்ட்டி என்னன்னா அட்டாமிக் ரேடியஸ், அணு ஆரம் அப்படின்னு சொல்லுவோம். அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னா என்னன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் டு த வேலன்ஸ் ஷெல். அதாவது அணுக்கருவோட மைய பகுதியிலிருந்து வெளிக்கூட்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸை தான் அணு ஆரம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு லென்த். அப்போ யூனிட் வந்து என்னன்னா இதை எப்படி மெஷர் பண்ணுவோம்னா பிகோமீட்டர் அண்ட் ஆம்ஸ்ட்ராங் யூனிட்ல மெஷர் பண்ணுவோம் இது. சரி, இப்போ பீரியாடிசிட்டி அப்படின்றது வந்து ஒரு பீரியட்ல நம்ம டிராவல் பண்ணும்போது எப்படி இந்த ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகுது, அதே மாதிரி ஒரு குரூப்ல டிராவல் பண்ணும்போது எப்படி இந்த ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். பீரியாடிக் டேபிள் இதுக்கு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். ஸோ அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபெமிலியரா ஆக்கிக்கிறதுக்காக ஈஸியான வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை வந்து நீங்க வந்து பாருங்க, அதோட லிங்க் இங்க கொடுக்குறேன். இப்போ லித்தியம் இங்க எடுத்துருக்கிறோம். லித்தியம் வந்து ஒரு செகண்ட் பீரியட்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட். ஸோ இப்போ வந்து இதுல பாருங்க மொத்தம் 2 ஷெல் இருக்கு. பீரியட் அப்படின்றது எதை சொல்லும் அப்படின்னா வேலன்ஸ் ஷெல் என்ன, அதை வந்து நம்ம அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ 2 ஷெல் வந்து இருக்கு, இதுல 2 ஷெல் இருக்கு. ஸோ இதோடைய இதோட அட்டாமிக் ரேடியஸ் எப்படி மெஷர் பண்ணுவோம், சென்ட்ரல்ல இருந்து இந்த லாஸ்ட் ஷெல்லுக்கு மெஷர் பண்ணுவோம், ரைட்? ஸோ அதே மாதிரியே சேம் பீரியட்ல இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட் தான் வந்து என்ன அப்படின்னா ஃப்ளூரின். ஸோ ஃப்ளூரினுடைய அட்டாமிக் ரேடியஸ் லித்தியத்தை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் சின்னதா இருக்கு. ஏன் இது சின்னதா ஆகுது, அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷெல் என்னவோ 2 ஷெல்லு தான், ஃபர்ஸ்ட் ஷெல் அண்ட் செகண்ட் ஷெல்லு தான். ஆனா நியூக்ளியர் சார்ஜ் இருக்க அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதாவது லித்தியத்துல வந்து என்ன அப்படின்னா 3 புரோட்டான்ஸ் தான் இருக்கும், ஃப்ளூரின்ல பாத்தீங்கன்னா 9 புரோட்டான்ஸ் இருக்கும். 9 protons will pull the electronic cloud towards the nucleus so that the shell will shrink. அதாவது வெளிக்கூடு என்ன ஆகும் அப்படின்னா நகர்ந்து உள்நோக்கி நகரும், அதாவது அணுக்கருவோடைய மையத்தை நோக்கி நகரும். யாருனால நகருதுன்னா புரோட்டானிக் சார்ஜ் வந்து உள்ள வந்து இழுக்குது, அதுதான் இதுக்கான காரணம். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ பீரியட்ல லித்தியம்ல இருந்து லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன் அந்த மாதிரி நீங்க டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா ஃப்ளூரினுக்கு போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப சின்னதா இருக்கும் அட்டாமிக் ரேடியஸ். அதாவது லித்தியம் தான் அந்த பீரியட்லயே பெருசா இருக்கக்கூடிய எலிமெண்ட். ஸோ இது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இது பீரியடோட ட்ரெண்ட். பீரியட் அப்படின்றது வந்து ஹரிசாண்டல் ரோஸ்.
வெர்டிக்கல் காலம்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா அதை வந்து வெர்டிக்கல் காலம்ஸ் தான் குரூப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ லித்தியத்தோடைய நெக்ஸ்ட் அதே ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஹையர் எலிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சோடியம். சோடியமோட அட்டாமிக் நம்பர் இஸ் 11. ஸோ அவங்க நீங்கள் கான்ஃபிகரேஷன் எழுதி பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p6 3s1 தேர்ட் ஷெல் வந்துருச்சு. ஷெல் அதிகமாகும் போது ஆப்வியஸாக உங்களுக்கே தெரியும் சைஸ் என்ன ஆகும், பெருசாகும். ஸோ இதே மாதிரியே தான் பொட்டாசியத்துக்கு எழுதுனீங்கன்னா வந்து ஃபோர்த்து ஷெல் வந்துடும். ஸோ சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம். ஸோ இந்த மாதிரி எழுதி பார்த்துட்டே போனீங்கன்னா ஒவ்வொரு ஷெல் வந்து கூட்டிகிட்டே போகும். ஆப்வியஸாக குரூப்பில் நம்ம ட்ராவல் பண்ணும் பொழுது அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அஸ் எ ஹோல் நம்ம பீரியட்ல டிராவல் பண்ணும்போது என்ன ஆகுது, அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகுது. குரூப்ல டிராவல் பண்ணும்போது அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னா இந்த டேபிள் நீங்க நல்லா பாருங்க. அட்டாமிக் நம்பர் வர்சஸ் அட்டாமிக் ரேடியஸுக்கான கிராஃப் இது. ஸோ ஒரு அட்டாமிக் ரேடியஸ் ஒரு பீரியட்ல மேக்ஸிமமாக இருக்குது. அதாவது ஒரு பீரியட் அப்படின்னு சொல்றது செகண்ட் பீரியட் நீங்கள் எடுத்துக்கிறீங்க இல்லை தேர்ட் பீரியட் எடுத்துக்கிங்கன்னா எந்த பீரியட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அந்த பீரியட்ல மேக்ஸிமம் ரேடியஸ் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய S1 எலமெண்ட்ஸ் அல்கலி மெட்டல்ஸ்க்கு தான் இருக்கும். அதனால தான் அவங்க டாப் பொசிஷன் மேக்ஸிமம் இந்த கிராஃப்ல ஆக்குபை பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி மினிமம் பொசிஷன் யாருக்கு இருக்கும், இங்கே இடத்துல நம்ம தப்பு பண்ணுவோம். யாரை நம்ம இனர்ட் கேஸை வந்து நினைப்போம். இனர்ட் கேஸ் கிடையாது. இனர்ட் கேஸ் வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு, அவங்களுக்கு ஃபில்டு ஷெல்ஸ் இருக்கிறதுனால அவங்க எல்லாம் கேஸாக தான் இருப்பாங்க. அவங்களுடைய ரேடியஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அவங்க இல்லை நம்ம வந்து கணக்கு எடுத்துக்க மாட்டோம். அவங்களுக்கு எக்ஸப்ஷனலி கிரேட்டர் ரேடியஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம இங்கே அட்டாமிக் ரேடியஸ் இந்த ட்ரெண்ட் சொல்லும் பொழுது நீங்கள் யாரோட முடிக்கணும், ஹாலஜன்ஸோட முடிக்கணும். அப்போ லீஸ்ட் யாருக்கு இருக்கும் இருக்கிறதுலே அந்த ஒரு பீரியட்ல லீஸ்ட் அட்டாமிக் ரேடியஸ் யாருக்கு இருக்கும் அப்படின்னா ஃப்ளூரினுக்கு தான் இருக்கும். ஃப்ளூரின் அதாவது ஹாலஜன்ஸ்க்கு இன் ஜென்ரல் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, அடுத்த அட்டாமிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அயானிக் ரேடியஸ். அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா அணுவினுடைய ஆரம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அயானிக் ரேடியஸ் அப்படின்றது வந்து ஒரு அயனியோடைய ஆரம். அது வந்து ஆனயானாவும் இருக்கலாம், கேட்டயானாவும் இருக்கலாம். ஸோ ஆனயான் அண்ட் கேட்டயானை வந்து பாசிட்டிவ் அயான்னு சொல்லுவோம், ஆனயானை வந்து நெகட்டிவ் அயான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோடியத்துல இருந்து ஒரு எலக்ட்ரான் கீழே விழுந்துருச்சு. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இது கேட்டயானா இருக்கு, சோடியம் வந்து கேட்டயானா இருக்கு. இப்போ பாருங்களேன், புரோட்டான் வந்து இதுல சோடியத்துல எத்தனை இருக்கும், 11 புரோட்டான்ஸ் வந்து இருக்கும். ஆனா எலக்ட்ரான்ஸ் எத்தனை தான் இருக்கு, 10 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. அப்போ 11 புரோட்டான்ஸ் வந்து 10 எலக்ட்ரான்ஸை சூப்பரா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆப்வியஸா சைஸ் இங்க என்ன ஆகும்னா சின்னதாகும். அப்போ ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஆல்வேஸ் ஒரு நியூட்ரல் எலிமெண்ட் ஆட்டம் இருக்கு அப்படின்னா அதை விட அதோட கரஸ்பாண்டிங் கேட்டயானோட சைஸ் வந்து சின்னதா இருக்கும். சோடியம் இருந்துச்சுன்னா சோடியம் பிளஸ் வந்து சோடியத்தை விட சைஸ் சின்னதா இருக்கும் அப்படின்றத ஞாபகத்துல வச்சுக்கணும் நீங்க. அயானிக் ரேடியஸுக்கும் ஜென்ரல் ட்ரெண்ட் இதே மாதிரியே தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மோனோ பாசிட்டிவ் அயான் ஒரு பீரியட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இருக்கிறதுல நீங்க இந்த முன்னாடி சொன்ன அட்டாமிக் ரேடியஸ்க்கு சொன்ன அதே ட்ரெண்டை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அயானிக் ரேடியஸும் வந்து லெஃப்ட் டு ரைட் டிராவல் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆகும். முன்னாடி சொன்ன அதே காரணம் தான். அயானிக் ரேடியஸ் ஒரு குரூப்ல டிராவல் பண்ணும்பொழுது இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கும் முன்னாடி சொன்ன அதே காரணம் தான். ஸோ இதெல்லாம் ஞாபகத்தில் நீங்க வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம், அயானிக் ரேடியஸ் ஆஃப் கேட்டயான். உதாரணத்துக்கு நான் இங்கே சொல்லியிருக்கேன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க. ஒரு குளோரின் எடுத்துக்கிறோம். குளோரின் வந்து சிஎல்லாக இருக்கு, நியூட்ரல் ஆட்டம்னு சொல்லுவோம். சிஎல் பிளஸ்ஸாக மாறும்போது அதோடைய சைஸ் என்ன ஆகுது, சின்னதாக இருக்கு. சிஎல் மைனஸ் ஆகும்போது சைஸ் என்ன ஆகுது, பெருசாகுது. சிஎல் மைனஸ் ஆகும்போது ஒரு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரானை சிஎல் வாங்கியிருக்கு. ஸோ அப்போ 17 + 1 18 எலக்ட்ரான் சிஎல் கிட்ட இருக்கு. ஆனால் கண்ட்ரோல் பண்றது யாரு, 17 புரோட்டான் தான். அப்போ 17 புரோட்டான் 18 எலக்ட்ரானை எஃபெக்டிவா கண்ட்ரோல் பண்ண முடியாது. எலக்ட்ரானிக் கிளவுட் கொஞ்சம் டிஸ்டார்ட் ஆகி வெளிப்பக்கம் போயிடும். அதனால அயானிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். For the isoelectronic species, ionic radii is proportional to 1 by atomic number. இது வந்து ஒரு ஈஸியான ஷார்ட்கட் ஃபார்முலா, அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரியான நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து சேம் அவங்க எல்லாருக்குமே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சோடியம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 10 எலக்ட்ரான் இருக்கு, எஃப் மைனஸ்ல 10 எலக்ட்ரான், ஆக்சிஜன் 2 மைனஸ்ல 10 எலக்ட்ரான், Mg2 ப்ளஸ்ல 10 எலக்ட்ரான். ஸோ எல்லாத்துலேயும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சேமாக தான் இருக்கு. ஆனால் அவங்கள யாருக்கு வந்து அட்டாமிக் ரேடியை வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக ஆக்சிஜன் 2 மைனஸ்க்கு தான். ஏன் அப்படின்னா 8 புரோட்டான் 10 எலக்ட்ரானை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதனால எலக்ட்ரானிக் கிளவுட் நல்லா டிஸ்டார்ட் ஆகிருக்கிறது அங்கே தான். ஸோ யாருக்கு லீஸ்ட் அட்டாமிக் நம்பர் இருக்கோ
அவங்க மேலே அவங்க தான் வந்து என்னவா இருப்பாங்க, ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸில் அவங்க தான் வந்து அவங்களோட சைஸ் தான் என்னவா இருக்கும்னா பெருசாக இருக்கும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் உங்களுக்கு கேட்கலாம். ஏன்னா இங்கெல்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்லா தரோவா நீங்கள் ஜிஸ்ட் எடுத்து படிச்சுக்கிறது நல்லது. அடுத்தது அயனைசேஷன் எனர்ஜி, அயனியாகும் ஆற்றல். அயனியாகும் ஆற்றல் அப்படின்றதுனா என்ன, உங்களுக்கு அதிலே தெரியும். ஒரு அணுவை அயனியாக நம்ம மாற்ற போகிறோம், அதுக்கு தேவைப்படக்கூடிய ஆற்றல் என்ன, அயனியா மாத்துறதுக்கு எவ்வளோ ஆற்றல் தேவைப்படாதா. இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் த மோஸ்ட் லூஸ்லி பவுண்டட் எலக்ட்ரான். அது வேலன்ஸ் எலக்ட்ரானை எடுக்கிறது வெளியில் எடுக்கிறது. ஒரு கேஷியஸ் ஆட்டம் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரானை எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஆற்றல் தேவைப்படுது. அதான் இங்கே இதுக்கு யூனிட் இருக்கா அப்படின்னா எலக்ட்ரான் வோல்ட் இஸ் த யூனிட். ஸோ இது வந்து ஆற்றல் இல்லையா, எனர்ஜி இல்லையா. ஸோ எலக்ட்ரான் வோல்ட் இஸ் த இது. நான் ஏன் எல்லாத்துக்கும் யூனிட்டை ஸ்பெசிஃபை பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு அட்டாமிக் ப்ராப்பர்ட்டிக்கு யூனிட் இருக்காது. அது வந்து ஆல்ரெடி காம்படிட்டிவ் எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதனால நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ இங்கே இது வந்து எலக்ட்ரான் வோல்ட் தான் வந்து இதுக்கு வந்து யூனிட். ஸோ இங்கே பாருங்கள், சோடியம் அண்ட் நியான் ரெண்டு வந்து கொடுத்துருக்கோம். இப்போ அயனியாகும் ஆற்றல் வந்து சோடியத்துக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன் கம்மியாக இருக்குது, அவங்களுடைய தேர்ட் ஷெல்லுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. தேர்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை அவங்க லூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக இட் அட்டைன் த ஸ்டேபிள் ஆக்டெட் க்ளோஸ்டு ஷெல். செகண்ட் ஷெல்லோட மேக்ஸிமம் கேப்பபிலிட்டி அங்கே இருக்கும். அந்த அப்போ Na+ வந்து ஸ்டேபிளாக இருக்க முடியும். ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் இருக்கிறது அதை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஈஸியாக அப்போ என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா அந்த ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிடுவாங்க. தட்ஸ் வை தே ஆர் கால்ட் அஸ் த எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ். அல்கலி மெட்டல்ஸ் எல்லாமே வந்து என்னன்னு சொல்லுவோம்னா எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இங்கே தான் வந்து நமக்கு கெமிக்கல் பாண்டிங் இது எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஸோ ஒரு எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட் ஒரு ரொம்ப எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் ரெண்டு பேரும் கம்பைன் ஆனாங்கன்னா they'll form ionic bond. ஸோ அதுக்காக தான் இதை வந்து சொல்ல வரேன். இவங்க ஏன் எலக்ட்ரோ பாசிட்டிவாக இருக்காங்க அப்படின்றது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து நியான். நியானில் பாருங்க, ஆல்ரெடி இவங்க ஒரு க்ளோஸ்டு ஷெல் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஈஸியாக வந்து தாங்கிட்ட இருக்கிற ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ண மாட்டாங்க ஈஸியாக. அவங்க வந்து ரொம்ப கஷ்டம், அது வந்து லூஸ் பண்ணுறது வந்து கஷ்டம். ஏன்னா ஆல்ரெடி ஸ்டேபிள், நான் எப்படி ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணுவேன். ஸோ லூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க எப்படி வந்து இந்த ட்ரெண்ட் இருக்குன்னு. ஸோ ஒரு நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம், அதாவது பீரியடில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, சைஸ் டிக்ரீஸ் ஆகிறதுனால புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் அந்த கண்ட்ரோல் வந்து யாருக்கு சைஸ் ரொம்ப கம்மியோ அவங்க கண்ட்ரோல் எஃபெக்டிவாக இருக்குன்னு அர்த்தம். கண்ட்ரோல் உள்ள ஒரு இடத்துல இருந்து ஒரு ஆளை பிடிச்சி வெளியில் கொண்டு வர்றது வந்து கஷ்டம். அதனால் அயனைசேஷன் எனர்ஜி பீரியடில் இன்க்ரீஸ் ஆகுது. இது ஜஸ்ட் ஆப்போசிட் டு தட் ஆஃப் அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியே இந்த ட்ரெண்ட். அடுத்தது பாருங்க, அயனைசேஷன் எனர்ஜி குரூப்பில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ionization energy generally decreases from top to bottom in a group. ஏன் இது வந்து குரூப்ல வந்து குறையுது அப்படின்னா லித்தியம் வந்து சின்ன சைஸு, சோடியம்க்கு போனீங்கன்னா இன்னொரு ஷெல் வந்து வந்துருச்சு, தேர்ட் ஷெல் வந்துருச்சு, பொட்டாசியத்துக்கு ஃபோர்த்து ஷெல் வந்துடும். அதே மாதிரி ரிபிடியம் ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும், பொட்டாசியம் ரிபிடியம் சிசிஎம். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் வந்து அங்கே இன்க்ரீஸ் ஆகும் பொழுது நியூக்ளியஸுக்கும் அந்த அவுட்டர் எலக்ட்ரானுக்கும் உள்ள கண்ட்ரோல் குறைய ஆரம்பிக்கும். ஸோ கண்ட்ரோல் குறைஞ்சிச்சுன்னா அந்த இடத்துலேருந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், கம்மி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை சப்ளை பண்ணி அந்த எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணிட முடியும். ஸோ அதுதான் வந்து ரீசன். அயனைசேஷன் ஏன் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்றதுக்கான காரணம் புரியும் நினைக்கிறேன். இது ரெண்டும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அப்படியே ஆப்போசிட் தட் ஆஃப் அட்டாமிக் அண்ட் அயனிக் ரேடியே. சரி, அயனைசேஷன் எனர்ஜி 1னா என்ன, அயனைசேஷன் எனர்ஜி 2னா என்ன? அயனைசேஷன் எனர்ஜி 1 அப்படின்றது வந்து இப்போ நான் சோடியம் அதில் மொத்தம் 11 எலக்ட்ரான் இருக்குது. அந்த 11th எலக்ட்ரானை நான் ரிமூவ் பண்ணுறேன் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த எலக்ட்ரானை தான் ரிமூவ் பண்ணுறேன். அது ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. அதுக்கப்புறம் இந்த 10th எலக்ட்ரானை போய் நான் ரிமூவ் பண்ணுறேன் இல்லையா, அது வந்து என்ன அப்படின்னா செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் இது என்ன எலமெண்ட் எதையுமே நீங்கள் பார்க்கவே தேவையில்லை, இது எல்லாத்துக்கும் பொருந்துற ஒரு கண்டிஷன். ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜியை விட செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி கண்டிப்பாக கூட தான் இருக்கும். அதனால ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ சோடியத்தில் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று எடுக்கிறேன் அப்படின்னா ஆக்டெட் அட்டைன் பண்ணுறதுக்காக ஈஸியாக அது எலக்ட்ரானை லூஸ் பண்ணிடுது. ஆனால் நான் அடுத்த ஒரு எலக்ட்ரானை போய் டிஸ்டர்ப் பண்ணுறேன் அப்படின்னும் பொழுது 8 எலக்ட்ரான் உள்ள ஒரு க்ளோஸ்டு ஷெல்லை போய் நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன். அப்போது அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய புரோட்டானோட எண்ணிக்கை 11, 10 எலக்ட்ரான் தான் இருக்குது. கண்ட்ரோல் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். என்னால் அந்த ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது
முடியாத காரியமாக இருக்கும். ஸோ இது நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி வில் பி கிரேட்டர் தென் the second ionization energy will be greater than first ionization energy. இரண்டாவது அயனியாக்கும் ஆற்றல் எப்பவுமே அதிகப்படியாக தான் இருக்கும் முதல் அயனியாக்கும். அடுத்தது இந்த கிராஃப் வந்து பாருங்க, இது ரொம்பவே முக்கியம். இந்த கிராஃப்ல எப்படி கொடுத்துருக்காங்க, ஏன்னா இதுல எக்ஸப்ஷன்ஸ் வந்து இருக்கு, அதுல இருந்து தான் கண்டிப்பா கொஸ்டின்ஸும் வந்து வரும் உங்களுக்கு. ஹைட்ரஜன்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அயனியாகும் ஆற்றல் ஹீலியத்துக்கு அதிகமா இருக்கு. அது ஏன்னு புரிஞ்சுக்க முடியுதா? ஏன்னா ஹீலியத்துல அவுட்டர் ஷெல்லுல 2 எலக்ட்ரான் இருக்கு, அதனால அந்த அணு வந்து மந்த வாயு அதுல வந்து சேர்த்திருப்போம். அதை ஸ்டேபிளா இருக்கு. மந்த வாயுனா என்னன்னா ஸ்டேபிளா இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த ஸ்டெபிலிட்டிக்கு காரணமே க்ளோஸ்டு ஷெல்லு தான். அதுல இருந்து ஒரு எலக்ட்ரானை நீங்க டிஸ்டர்ப் பண்றதுக்கு கண்டிப்பா அதிக ஆற்றலை நீங்க கொடுத்துதான் ஆகணும். அடுத்தது லித்தியத்துக்கு வருவோம். லித்தியத்துக்கு வரும்போது ஒரு எலக்ட்ரான் செகண்ட் ஷெல்லில் எக்ஸ்ட்ரா வந்திருக்குது. இந்த செகண்ட் ஷெல்லுக்கு 7 எலக்ட்ரான் இன்னும் வேணும். இல்லை இந்த ஒரு எலக்ட்ரான் இது லூஸ் பண்ணணும் ஸ்டேபிளா ஆகிறதுக்கு. பெட்டர் இது ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிடும். அதனால எளிதில் இந்த ஒரு எலக்ட்ரான் அதை வந்து என்ன பண்ணிடுதுன்னா லூஸ் பண்ணிடுது. அயனியாகும் ஆற்றல் அதனாலதான் இதுக்கு என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. அடுத்தது பாருங்க பெரிலியம். பெரிலியத்துக்கு போகும்பொழுது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. போரானை விடவே இது வந்து கொஞ்சம் அதிகப்படியாக இருக்குது. ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னன்னா அந்த செகண்ட் ஷெல், அதாவது கான்ஃபிகரேஷன் எதுங்க, எலக்ட்ரான் அட்டாமிக் நம்பர் பெரிலியத்துக்கு வந்து 4 1s2 2s2 செகண்ட் ஷெல்ஃப், அதாவது செகண்ட் ஆர்பிட்டால் ஃபில் ஆகி இருக்கு. ஸோ அப்போ வந்து அது ஸ்டேபிள் தானே. அந்த ஸ்டெபிலிட்டியை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு எலக்ட்ரானை நம்ம அங்கே எடுத்தோம் அப்படின்னா அது வந்து கஷ்டம் இல்லையா? ஸோ அதனால தான் அங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ அஃப்கோர்ஸ் அட்டாமிக் ரேடியஸும் கம்மி, அது ஒரு ரீசன். செகண்ட் ரீசன் வந்து இந்த ரீசன். ஸோ இந்த ரீசனை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பெரிலியத்துலேருந்து போரானுக்கு வரும்போது அயனியாகும் ஆற்றல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன, திரும்ப எகைன் கான்ஃபிகரேஷன் எழுதி பாருங்க. 1s2 2s2 2p1 தேவையில்லாமல் அதாவது பி சப்ஷெல்லில் வந்து 3மே ஈவனாக எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்தா கூட பரவாயில்ல, அங்கே ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த ஒரு எலக்ட்ரான் அது பெட்டர் லூஸ் பண்ணிடணும் அப்படின்னு தான் நினைக்கும். ஸோ அதனால் லூஸ் பண்ணிடும், அதை வந்து எளிதில் அதை லூஸ் பண்ணிடும். அதனால தான் பெரிலியத்தை கம்பேர் பண்ண காட்டி போரானுக்கு வந்து கொஞ்சம் அயனைசேஷன் எனர்ஜி கம்மியாக இருக்குது. அதுலேருந்து நேராக வந்து நைட்ரஜனுக்கு வந்து போங்க. நைட்ரஜனோட கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p3. பி ஆர்பிட்டால் ஹாஃப் ஃபில் ஆயிருக்கு. ஹாஃப் ஃபில்னாலும் என்னது, ஸ்டேபிளான கான்ஃபிகரேஷன் தான். அப்போ அதுல இருக்கக்கூடிய அந்த ஈவன்னஸ் வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்றோம் அப்படின்னா அது விரும்பாது. அப்போ நம்ம டிஸ்டர்ப் பண்ணும் பொழுது அது டிஸ்டர்ப் பண்றதுக்கு நம்ம சப்ளை பண்ண வேண்டிய ஆற்றல் என்னவா இருக்கும் அப்படின்னா அதிகமாக தான் இருக்கும். பட் ஆக்சிஜனுக்கு அந்த கதை கிடையாது. 2p4 ஆயிடும் ஆக்சிஜன். 2p4 ஒரு எலக்ட்ரான் வந்து லூஸ் பண்ணிடுச்சுன்னா இந்த ஹாஃப் ஃபீல்டு கான்ஃபிகரேஷனுக்கு அதால வர முடியும் ஆக்சிஜனால. அதனால அது என்ன பண்ணும் அப்படின்னா எளிதில் அந்த ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிடும். அதனால தான் அதுக்கு அயனைசேஷன் எனர்ஜி வந்து கம்மியா இருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்க செகண்ட், இப்போ நான் வந்து சொன்ன செகண்ட் பீரியடுக்கு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி தேர்ட் பீரியடுக்கும் நீங்க வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸப்ஷன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. இது கண்டிப்பா எக்ஸப்ஷன்ல இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வந்து நமக்கு வந்து சான்ஸ் நிறைய இருக்கு. அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் நாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரான் நாட்டம் அப்படின்றது வந்து அயனைசேஷன் எனர்ஜிக்கு அப்படியே ஆப்போசிட். எலக்ட்ரான் நாட்டம்ன்றது என்ன அப்படின்னா யார் ஒருத்தவங்களுக்கு அதிகமான அதாவது அமௌண்ட் ஆஃப் ஒரு அணு எலக்ட்ரானை நாடி தன்னை இழுத்து வச்சுக்கும் பொழுது எவ்வளோ எனர்ஜி அது வந்து ரிலீஸ் பண்ணுது, அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி. அதாவது அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்ட் when an electron is added to the valence shell of an isolated neutral gaseous atom to form anion. அது வந்து அனயானா மாறும். இங்கே வந்து ஹாலஜனில் வந்து ஃப்ளூரின் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கும் யூனிட் இருக்கு, கிலோ ஜூல் பெர் மோல், அதான் யூனிட்டு. ஸோ இதுவும் ஒரு யூனிட் உள்ள ஒரு இது நம்ம பார்த்தா இப்போ எல்லாமுக்குமே யூனிட் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே பாருங்க, நீங்க இப்போ ஃப்ளூரினோட அட்டாமிக் நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. ஸோ அவுட்டர் ஷெல் ஃபில் பண்ணும்போது இப்போ கான்ஃபிகரேஷன் என்ன 1s2 2s2 2p5. இன்னும் ஒரு எலக்ட்ரான் அதுகிட்ட இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆக முடியும் அப்படின்னா ஆக்டட் அட்டைன் பண்ணிடுவாங்க, ஸ்டேபிள் ஆகிடுவாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து அந்த ஒரு எலக்ட்ரான் இவங்ககிட்ட சேரும் பொழுது எவ்வளோ எனர்ஜி இவங்க லூஸ் பண்ணிட்டு அந்த ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு போறாங்க. அந்த 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 எனர்ஜி எவ்வளோ எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிட்டு ஸ்டேபிள் ஸ்டேட்ன்ற லோ எனர்ஜி ஸ்டேட், ஸோ அதுக்கு போறாங்க அப்படின்றது தான் வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி. எலக்ட்ரான் அஃபினிட்டி என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அதாவது எப்படின்னா லெஃப்ட் டு ரைட் பீரியட்ல நம்ம டிராவல் பண்ணும் பொழுது என்ன ஆகும், எலக்ட்ரான் அஃபினிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நீங்கள் நைட்ரஜனுக்கு மேலே பாருங்களேன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின். ஃப்ளூரினுக்கு தான் எலக்ட்ரான் நாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா எனக்கு இன்னும் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஸ்டேபிள் ஆகிடுவேன். எனக்கு அந்த ஒரு எலக்ட்ரான் தேவை. ஸோ அந்த நீடு வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால தான் வந்து என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. இதுவே நீங்கள் அல்கலி மெட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு எலக்ட்ரான் நாட்டம் இல்லை, எலக்ட்ரானை இழக்கிற தன்மை, எலக்ட்ரோ பாசிட்டிவ் நேச்சர் தான் அவங்களுக்கு இருக்கும். எலக்ட்ரானை நான் இழந்துடுறேன், எனக்கு வேண்டாம், நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற தன்மை தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் பீரியடில் என்ன ஆகுது அப்படின்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. குரூப்பில் வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி டிக்ரீஸ் ஆகுது. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிக்ரீஸ் ஆகிறதுக்கு குரூப் போகும்பொழுது என்ன, கீழே குரூப்பில் ட்ராவல் பண்ணும்பொழுது நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் ஷெல்லுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எட்டத்தில் போயிடுறதுனால ஒரு எலக்ட்ரான் வாங்கினா அதை ஹோல்டு பண்ணி வச்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து நியூக்ளியஸுக்கு தான் இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் அதிகமாகும் பொழுது ஹோல்ட் பண்ணுற டெண்டன்சி வந்து குறையுது. ஸோ இதுதான் காரணம் எலக்ட்ரான் அஃபினிட்டி குரூப்பில் வந்து குறையிறதுக்கான காரணம். இது ரிலேட்டட் கிராஃப் வந்து பார்க்கலாம். இந்த கிராஃப் வந்து ரொம்ப முக்கியம். யார் யாருக்கு இங்கே எக்ஸப்ஷனல் பிஹேவியர் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கிராஃப்லேயுமே நம்ம எலக்ட்ரான் நாட்டத்துக்கு வந்து நம்ம யாரை விட்டுருவோம் அப்படின்னு பாருங்கள், இனர்ட் கேஸஸை விட்டுருவோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து எலக்ட்ரான் நாட்டம் இருக்காது. அவங்களுக்கு ஏன் தேவை, ஆல்ரெடி அவங்களுக்கு என்ன வேணுமோ அது அவங்ககிட்டே இருக்குது. ஸோ அவங்களுக்கும் எலக்ட்ரான் நாட்டத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அட்டாமிக் ரேடியஸில் நம்ம வந்து விட்டுருப்போம். அதே மாதிரியே இந்த இடத்துல எலக்ட்ரான் அஃபினிட்டிலையும் நம்ம வந்து விட்டுடுறோம். ஸோ இதனால ஞாபகத்தில் நீங்கள் வந்து வச்சுக்கணும். ஸோ இந்த கிராஃபில் இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டை வந்து நீங்கள் நல்லா பார்த்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் இதில் இருக்கிறது வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளூரினுக்கு தான் ஃப்ளூரினுக்கு செகண்ட் பீரியட்ல அதிகமான எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து இருக்கு. அடுத்தது பாருங்களேன், குளோரின். ஃப்ளூரினை விட குளோரினுக்கு அதிகமாக இருக்கு. ஸோ இந்த கொஷின் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன் வந்து அஃப்கோர்ஸ் ஃப்ளூரின் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் தென் குளோரின், why chlorine is having more electron affinity than fluorine அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எலக்ட்ரான் கவர்தன்மை ஃப்ளூரினுக்கு அதிகமாக இருந்த பொழுதிலும் எலக்ட்ரான் நாட்டம் ஏன் குளோரினுக்கு அதிகமாக இருக்கிறது? அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரானை தாங்கிட்ட வாங்கி வச்சுக்குது ஃப்ளூரின் அப்படின்னா செகண்ட் ஷெல், அந்த வட்டம் என்ன சின்ன வட்டமாக தான் இருக்கும். அப்போது எலக்ட்ரானுக்கு இடையில ரிப்பல்ஷன் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால் அது என்ன பண்ணும், வாங்கி வச்சுக்க அதால் முடிஞ்சதுனாலும் அது அந்த டெண்டன்சி வந்து ரொம்ப பெட்டராக இருக்காது. ஏன்னா இவங்களுக்குள்ள தான் ரிப்பல்ஷன் இருக்கு. ஆனால் குளோரினை பார்த்தீங்கன்னா ஷெல் வந்து தேர்ட் ஷெல் ஆயிடுச்சு. தேர்ட் ஷெல் ஆகும் பொழுது இது என்ன பண்ண முடியும் அப்படின்னா வாங்கி ஈஸியாக அந்த ஒரு எலக்ட்ரானை அகாமடேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரியே அட்டாமிக் ரேடியஸும் அதாவது நியூக்ளியஸுக்கும் அந்த அவுட்டர் ஷெல்லுக்கும் உள்ள டிஸ்டன்ஸும் அந்த எலக்ட்ரானை ஹோல்டு பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. அதனால் எலக்ட்ரான் நாட்டம் குளோரினுக்கு கூட இருக்கும். ஸோ இதை வந்து நல்லாவே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சிமிலர் இது கேஸ் தான் வந்து ஆக்சிஜனுக்கும் சல்ஃபருக்கும் வரும். இது வந்து எக்ஸப்ஷன் கண்டிப்பாக. அதனால் இதை கொஷினுக்கு நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இதை எதிர்பார்க்கலாம். அவங்க டிஆர்பிக்கு இல்லை நீட்டுக்கோ இதை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இது நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃப்ளோரின் அண்ட் குளோரின் இங்கே வந்து எக்ஸப்ஷனாக இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்கும். அடுத்தது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்றது வந்து எலக்ட்ரான் கவர்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். ரிலேட்டிவ் டெண்டன்சினா ஒன்னை பொறுத்து மற்றொன்னுக்கு எப்படி இருக்கு அப்படின்றது தான். இது ஒரு யூனிட்லெஸ் அட்டாமிக் ப்ராப்பர்ட்டி. இதுக்கு வந்து யூனிட் கிடையாது, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யூனிட்லெஸ் அட்டாமிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்றது என்னன்னா, இப்போ ஒரு மாலிகுல் வந்து அதாவது ஒரு மாலிகுல் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அங்கே ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகி இருக்கும் இல்லையா? அந்த பாண்டிங் பேர் காமனாக ஒரு இடத்துல தான் ஷேர் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி ஷேர் ஆகாமல் இருந்ததுன்னா யாருக்கிட்ட அந்த எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஷேர்டு பேர் இருக்குன்னா மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம், யாருக்கு எலக்ட்ரான் கவர் திறன் ஜாஸ்தியாக இருக்கோ அவங்க கிட்ட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் HCl மாலிக்யூலில் ஹெச்சுக்கும் சிஎலுக்கும் நடுவில் இருக்கிறது வந்து கோவலன்ட் பாண்ட், அது போலார் கோவலன்ட் அப்படின்னு சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிங் பேர் இஸ் மோர் டுவர்ட்ஸ் சிஎல். ஏன் சிஎல் கிட்ட இருக்கு? சிஎல்க்கு ஒரு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா தான் வந்து ஆக்டட்டா ஆயிடுவோம் அப்படின்றதுனால அந்த எலக்ட்ரானை தாங்கிட்ட வந்து இழுத்து தன்னோட பொசிஷனாக ஆக்கிக்கிறதுக்காக அதை தன்னை நோக்கி நகர்த்தும். ஸோ இதனால தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா H டெல்டா பாசிட்டிவ் ஆகும், Cl டெல்டா மைனஸ் ஆகும். இதுதான் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாண்டிங்கில் இந்த அட்டாமிக் ப்ராப்பர்ட்டியோட சிக்னிஃபிகன்ஸ்லாம் என்ன அப்படின்றது வந்து ஒரு மோர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலிமெண்ட் ஒரு மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட்டோட கம்பைன் ஆணுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன அங்கே வந்து கண்டிஷன் வந்து வரும் அப்படின்னு பாருங்கள். அயானிக் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும், ரைட்? அதே மாதிரியே வந்து சிமிலர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி உள்ள 2 எலிமெண்ட் கம்பைன் ஆணுச்சு அப்படின்னா அங்கே கோவலன்ட் பாண்டை அதுவும் வந்து 2 சிமிலர் ஒரே ஆட்டம் சேம் ஆட்டம் கம்பைன் ஆனிச்சு, HHோட கம்பைன் ஆனிச்சு, CL CLோட கம்பைன் ஆனிச்சுன்னா அதெல்லாம்
கோவலண்ட்லி நான் போலார் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் 2 பேருமே ஒன்று தானே, அவங்க 2 பேருமே சமமான அளவுக்கு எலக்ட்ரானை பிடிச்சி வச்சுப்பாங்க. ஸோ அவங்க நான் போலார் கோவலண்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. 2 ஆட்டமுக்கு நடுவில் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க அதாவது அதிகமாக இருக்குது, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க போலார் கோவலண்ட் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ யார் அயானிக் ஃபார்ம் பண்ணுவாங்க, கோவலண்ட்டில் யார் போலார் நான் போலார் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த கதையெல்லாம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இப்போ பீரியடில் போகும்பொழுது என்ன ஆகும், சேம் ட்ரெண்ட் அயனைசேஷன் எனர்ஜி மாதிரி தான். யாருக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஹாலஜன்ஸ்க்கு தான் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ லெஃப்ட் டு ரைட் வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்பொழுது யாருக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். குரூப்பில் ட்ராவல் பண்ணும்போது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எலக்ட்ரான் கவர் திறன் என்ன ஆகும், குறையும். ஏன்னா ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிறது தான் இதுக்குமே ரீசன். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கும் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டிக்கும் ரெண்டும் கொஞ்சம் சிமிலராக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரெண்டும் வெவ்வேறு. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கும் அட்டாமிக் நம்பருக்கும் உள்ள கிராஃப். ஸோ இந்த கிராஃபில் வந்து ஒன்றும் பெரிய வேரியேஷன்லாம் ஒன்றும் இருக்காது, நார்மலான ஒரு கிராஃப் தான். ஸோ இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து புரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இங்கே இனர்ட் கேஸ் இங்கேயும் நம்ம வந்து எடுத்துக்க மாட்டோம். ஏன் இனர்ட் கேஸ்னால் இனர்ட் கேஸ்க்கு எலக்ட்ரான் ஏன் கவர், அதை வந்து எலக்ட்ரான் கவர் திறன் அதுக்கு வந்து இல்லை, ஏன் கவர் அதை வந்து எலக்ட்ரானை வந்து ஏன் தன் நோக்கி இழுத்துக்கணும், அதுக்கிட்ட தேவையானது அதுக்கிட்ட இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நம்ம இங்கே எடுத்து. ஸோ இதான் அஸ் எ ஹோல் வந்து நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து இந்த ஒரு பர்டிகுலர் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் மொத்தமாக நீங்கள் என்ன படிச்சிங்க அப்படின்றத வந்து ஷார்ட்டாக லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ஒரு ஜிஸ்ட் மாதிரி இதை எடுத்து போய்க்கலாமே தவிர கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாகவுமே என்னன்றதை படித்து புரிஞ்சிருக்கணும். எங்கே எக்ஸப்ஷன்ஸ் சொன்னமோ அதெல்லாமும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா தான் இது பேஸ் பண்ணி கொஷின் கேட்டால் உங்களால் எழுத முடியும். ரொம்ப ஈஸியான ஒரு இதுதான் இந்த விஷயம் தான் இது. ஆனால் வந்து இந்த நிறைய தப்பு பண்ணுறதுக்கு சின்ன சின்ன இடத்துல நம்ம வந்து தப்பு பண்ணுறதுக்கு சான்சஸ் இங்கே நிறையா இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கொஷின் அட்டன் பண்ணும்பொழுது நம்ம மைண்ட் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இதை வந்து நம்ம அட்டன் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணுனாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.